ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வீடியோ போடுறேன். ஈவினிங் ரொட்டீன் தான் இது. ஃபஸ்ட்டு வந்து ரீஃபில் பண்ணிக்கலாம். பாதாம் பவுடர் வந்து நான் போட்டு வைக்கிறேன் பாட்டை. நெக்ஸ்ட்டு பசங்களுக்கு பால் போட்டு பாதாம் பால் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். நான் பால் காய்ச்சுறேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து கேசரி செய்யலான்னு சொல்லிகிட்டே இருக்கேன். நம்ம நார்மலாக கேசரி செய்கிற மாதிரி தான், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நான் ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக செய்யலை. ஒரு 2 ஸ்பூன் நெய் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து ரவை 1 கப் ரவைன்னா 1 கப் ரவை சேர்த்துக்கிறேன். நான் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து அதுக்கப்புறமேட்டுக்கா நீங்கள் வந்து கேசரி செஞ்சிங்கன்னா நல்லா கேசரி நல்லாயிருக்கும். ரவையை நல்லா எப்பயுமே ரவை யூஸ் பண்ணும்போது நல்லா வறுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. 1 கப் ரவை தான் எடுத்திருக்கேன். அந்த ரவைக்கு வந்து நம்ம வந்து அதை நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் 1 கப்புக்கு 3 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். 2 கப்பே நார்மலாக தான் இருக்கும். ஆனால் 3 கப் ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்கும், தண்ணி மாதிரி இருக்கும். அது போக போக கட்டியாக நல்லாயிருக்கும். அதுக்காக நான் 3 கப் ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக கலர் பவுடர் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் ரவையை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கிண்டிகிட்டே இருங்க, ரவை கட்டி கட்டியாக ஆகிடும். தண்ணியாக இருக்குது பாருங்கள். இப்போ எவ்வளோ தண்ணியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து பாருங்கள். இப்போ 1 கப் ரவைக்கு நான் வந்து 2 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 1 கப் ரவைக்கு 1 கப்பும் சேர்க்கலாம், 2 கப்பும் சேர்க்கலாம். உங்களுக்கு ஸ்வீட் எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான் 1 கப்புக்கு 1லேருந்து 1 1/2 கப் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் கொஞ்சமாக தட்டி அதில் சேர்த்துக்கலாம். இதில் கேஷ்யூ, முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு நல்லா நெய்யில் வறுத்து அதையும் இது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாதாம் பவுடர் நான் பசங்களுக்கு அதுதான் இப்போ கொடுக்க போகிறேன். 3 ஸ்பூன் பாதாம் பவுடர் சேர்த்துக்கிறேன். சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை வேணும்னா போட்டுக்கலாம், வேணான்னா விட்டுடலாம். எப்பயுமே நம்ம ரெடி பண்ணுற மாதிரி தான் ஆஸ் யூஷுவல். பாதாம் பவுடர் கூட இதை பாலை மிக்ஸ் பண்ணி நல்லா ஆற்றி சர்வ் பண்ண வேண்டியது தான். இப்போ பாருங்கள், கேசரி ரெடி, பாதாம் பால் ரெடி. என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஷேர் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணிங்க. பாய்.